நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதுக்காகங்க டெய்லி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து இவ்வளோ பாடுபடுறோம்? குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு தானேங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதுக்காக தானே பல கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு பல பேர் பேசுகிற வார்த்தைகள்லாம் அமைதியாக கேட்டு இதுக்கு தானே நம்ம ஓடுறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பல கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தாங்க இருக்குது. ஒருவேளை நீங்கள் கவலைப்படுற நேரத்தில் யார்கிட்டயாவது பேசி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப மட்டும்தான் ரிலாக்ஸ் ஆக முடியும். பேசி முடிச்சோன்னே திரும்ப அந்த கவலை உங்களுக்குள்ளே வந்துடும். ஒருவேளை நீங்கள் மூவி பார்க்கலாம், மூவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், உங்களோட கவலையே மறந்துடலாம். ஆனால் மூவி பார்த்து முடித்த பிறகு திரும்ப அந்த கவலை வந்துடும். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? ஆண்டோட சமூகம் தாங்க. ஒரு நாள் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காந்து பாருங்களேன், இடம் புரியாத சமாதானம் உங்களோட இருதயத்தை நிரப்போம், இனம் புரியாத சந்தோஷம் உங்களோட இருதயத்தை நிரப்போம். என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யார்ட்டையோ நான் கேட்டு நான் சொல்லலை. அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் யாருமே உங்ககிட்ட எடுத்து போடவே முடியாது. மூவி பார்க்குறப்ப வர்ற சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது, டெம்ப்ரவரி தான். யார்கிட்டயாவது நம்ம ரிலாக்ஸேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசலாம், அதுவும் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் உட்காரும்போது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கும் சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு சமாதானம் வேணுமா, ஆண்டவரிடம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நம்ம பார்க்கலாமா?